வரும், முல்கன் அப்படின்னு வரும். உடனே அந்த இடத்துல தாவூதே மன்னர் ஆக்கினோம். அப்போ தாவூத் நபி மன்னர் இல்லையா அப்படிங்கிறேன். முத்தசாபிஹத் கேம். முல்குக்கு 2 மீனிங்கு, ஆட்சி அதிகாரமும் எடுக்கலாம், மன்னரும் எடுக்கலாம். என்ன இப்போ நீங்கள் என்னங்கிறீங்க? இந்த இடத்துல தெளிவாக வந்துருச்சு இல்லை கலிஃபன்ட்டு. தாவூதே உண்மை நாம் பூமியில் கலிஃபாவாக ஆக்கி இருக்கின்றோம். டைரெக்டாக சொல்லிட்டான்ல மன்னர் கிடையாதுன்ட்டு. அப்போ தாவூத் நபி மன்னர்ன்ட்டு குரானை வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்களா? வாங்க, இப்போ குரானுடைய ஒரு பகுதி வச்சு இன்னொரு பகுதி மோத விடுறீங்களா? அப்போ அந்த இடத்துல முத்தசாபிஹத் தானே அது, ஆட்சி ஃபிட் ஆகும்ல, அதை ஃபிட் பண்ணுங்க. ஏன் மன்னர் ஃபிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவைங்கும் போது அதை ஃபிட் பண்ணுறீங்க. நோய் தானே இருக்குது உங்கள் உள்ளத்தில். அப்போது என்ன சொல்கிறாங்க? இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. என்ன, இந்த காசா விஷயத்தில் உமர் ஷரீஃப் வந்து மன்னர்களை வந்து குறை சொல்கிறாரு, ஆட்சியாளர்களை வந்து பகிரங்கமாக விமர்சிக்கக்கூடாது. இந்த கொள்கை நீங்கள் புதிய தலைமுறையில் வந்து பேசலாமே. ஊரெல்லாம் காரி துப்பும் உங்களை. ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாது. அப்போ மீடியா சென்டர்லாம் மூடிடலாமா? அவன் கேட்பான், இவ்வளோ கேவலமான கொள்கையா இஸ்லாம் சொல்லுது? ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாதா? என்ன மார்க்கம் இது? இதை விட ஒரு கிறுக்குத்தனமான மார்க்கம் இந்த பூமி. இதை நீங்கள் பேசுங்க பாய். இஸ்லாத்துக்கு எவன் வரான்னு அவங்க பார்த்துக்கிறோம். கம்யூனிஸ்டுக்காரங்க காரி துப்புவான். என்ன, வலது இடதுசாரி இருக்கிறவங்க எல்லாருமே காரி துப்புவாங்க. அப்புறம் நடுநிலையில் இருக்கிறவங்க காரி துப்புவாங்க. எல்லாரும் துப்பாங்க. அதனால தான் அப்போ பீக்க துப்புறாருல. இப்போ உங்கள் நிலைமைக்கு ஏன் காரணம் அப்படின்னா, உங்கள் நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை வந்து எடுத்துகிட்டு வந்து இதைத்தான் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது ரசூல்லாவுடைய மண்ணாச்சா இது? ஆட்சியாளர் தவறை வந்து சுட்டி காட்டக்கூடாதுன்னு. என்ன அநியாயம்! ரசூலா என்ன சொல்கிறாங்க? இதில் நின்றுட்டு இதில் ஹஜ்ஜத்துல் விதால, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை யார் வேணாலும் பழி வாங்கிக்கிங்கன்றேன். நான் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறேன். டே 1 வந்து சொல்கிறாங்க, நான் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறேன். யாரும் அடிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நீங்கள் நடுவில் ஆக்ஷன் எடுத்துடக்கூடாதுங்கிறாங்க. சஹாபாக்களை மிரட்டுறாங்க. பயந்துட்டு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு பயந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, பண்ணிருங்கன்றாங்க. அபூபக்கர் லேவன் முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் கேட்கப்பட்டு, உமர் லேவன் முன்னாடி கேள்வி கேட்கப்படலையா? பகிரங்கமாக அவர் முன்னாடி குற்றம் சுமத்தப்படலையா? உமரே, நீங்கள் வந்து மஹரை எப்படி நியமிக்கலாம்? அந்த பாட்டியுடைய செய்தி அவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க. உமர் லேவன் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஹதீஸ் சொன்னால் அப்படியே மாறிடுவாங்க. அதுக்கு என்னப்பா ஆதாரம்? அவங்க முன்னாடி ஒரு பெண்மணி வந்துட்டு இந்த மாதிரி குரான் ஆயத்து சொல்லிச்சு, மஹர் வந்து இந்த மாதிரி உமர் லேவன் ஃபிக்ஸ் பண்ணாங்களா? அப்போ வந்துட்டு உமர் லேவன் கண்டு என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி குரானில் வந்து அல்லாஹ் சொன்ன ஒரு குயிலே கொடுத்துருந்தாலும் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அப்போ அல்லாவே நிர்ணயிக்காத போது நீ எப்படி உமர் நிர்ணயிக்கலாம்னு அந்த பெண்மணி கேட்டாங்க. உமர் லேவன் அப்படியே அழுதுட்டாங்க, அப்படியே சரணடைஞ்சாங்க. உமர் லேவன் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு அக்கீதா தெரியுமா? ஆட்சியாளர் முன்னாடி குறை சொல்லக்கூடாது தெரியுமா? என்ன பண்ணும்? கூப்பிடணும், இப்படிக்கணும், கூப்பிட்டு அது இந்த ஆயத்தில் அப்படி இருக்கு. இப்படிதான் எல்லாம் அசிங்கப்படுத்துவான் நம்மளை. புரியுதா? இது அதுதான் சொல்றேன். இப்படி ஆட்சியாளர் குறை சொல்லக்கூடாதுன்னா, இப்ப கியான்வாபி பள்ளிவாசல்